மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்மர் ஆட்சி பொறுப்பை ஏற்று 36 வருஷம் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில காந்தாரி மகாபாரத போர்ல தன்னோட 100 குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் கிருஷ்ணர் தான் துவாரக மக்கள் அழிஞ்சு போயிடும் சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபப்படி மக்கள் ஒருத்தர் கொண்டுட்டு வராங்க. இதை பார்த்த கிருஷ்ணருக்கு சோகம் தாங்க முடியாம விட்டுட்டு காட்டை நோக்கி போறாரு. ரொம்ப தூரம் நடந்து போன சோர்வால ஒரு மரத்தடியில் இலைப்பாரிட்டு இருக்கார். அப்போ ஒரு வேடன் மான குறி வச்சு அம்பு விடுறார். அந்த அம்பு தவறி கிருஷ்ணரோட கால் கட்டவரல்ல விழுந்துருது. அந்த இடத்துல கிருஷ்ணர் இறந்து போறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்படுற பாண்டவர்கள் கிருஷ்ணரே இறந்து போயிட்டாரு, இனி நமக்கான கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு ராஜ்யத்தை துறக்க முடிவு. உடனே அபிமன்யுவோட பையனான பரீட்சித்துக்கு முடிசூட்டிட்டு பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் ராஜ்யத்தை விட்டு வெளியேறாங்க. அவங்க போற வழியில வியாச முனிவரை பாக்குறாங்க. வியாச முனிவர் இவங்க 6 பேரையும் மேருமலைக்கு போக சொல்றார். ஏன்னா மனித உடலோட ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு மேருமலைக்கு போனா மட்டும்தான் சாத்தியம். ஆனா மேருமலையை நோக்கி பயணம் போறவங்க போற வழியில எக்காரணத்து கொண்டு பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு வியாச முனிவர் சொல்றாரு. அவரோட அறிவுறுத்தலின்படி இவங்க 6 பேரும் மேருமலை நோக்கி பயணம் போறாங்க. அப்போ ஒரு நாயும் இவங்களோட சேர்ந்து பயணம் மேற்கொள்ளுது. இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது திரௌபதி மயங்கி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த பீமன் உடனே தர்மன் கிட்ட கேட்குறாங்க, அண்ணா திரௌபதி ஏன் இறந்தாங்க, நம்மளோட மேருமலைக்கு ஏன் வர முடியலன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தர்மன் சொல்றாரு, அவளோட கணவரை நம்ம 5 பேர் மேலே சரிசமமான அன்பு காட்டாம அர்ஜுனன் மேலதான் அதிக அன்பு காட்டினா, அதனாலதான் அவளால மேருமலைக்கு வர முடியலன்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச தூரம் பயணத்துக்கு அப்புறம் சகாதேவன் இறந்து போறாரு. திரும்ப பீமன் அதை பார்த்துட்டு, அண்ணா சகாதேவனால ஏன்னா நம்ம கூட வர முடியலன்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மன் திரும்பி பார்க்காம சொல்றாரு, தன்னை போல சாஸ்திரங்களை கற்றவங்க யாரும் இல்ல, எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி நம்ம போல யாருக்கும் இல்லைன்னு கர்வம் அவனுக்கு அதிகம், அதனாலதான் அவனால நம்ம கூட மேருமலைக்கு வர முடியலன்னு சொல்றாரு. திரும்ப கொஞ்சம் தூரம் போகும்போது நகுலன் இறந்து போறாரு. பீமன் திரும்பவும் கேட்கிறாரு அவர் அண்ணா கிட்ட. திரும்பவும் தர்மர் திரும்பி பார்க்காம சொல்றாரு, நகுலனுக்கு தன்னை விட ஆணழகன் யாருமே இல்லைன்ற கர்வம் அதிகம், அதனாலதான் அவனால் நம்மளோட மேருமலைக்கு வர முடியலன்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச தூரத்துல அர்ஜுனனும் இறந்து போறாரு. உடனே பீமன் அவர் அண்ணா கிட்ட கேட்கிறாரு. தர்மன் சொல்றாரு, அர்ஜுனனுக்கு வில்வித்தையில தன்னை விட சிறந்தவங்க யாருமே இல்லை, தன்னை தோக்கடிக்கிற திறமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைன்ற கர்வம் அதிகம், அதனாலதான் அவன் நம்மளோட மேருமலைக்கு வர முடியலன்னு சொல்றாரு. திரும்ப இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பீமனுக்கு மயக்கம் வருது. உடனே ஒரு அண்ணா கிட்ட கேட்கிறாரு, அண்ணா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயக்கம் வருதே ஏனான்னு கேட்கிறாரு. உடனே தர்மர் சொல்றாரு, உன்னை விட பலசாலி யாருமே இல்லைன்ற கர்வம் உனக்கு அதிகம், அதனாலதான் மேருமலைக்கு வர முடியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பீமன் இறந்துடுறாரு. கடைசியா தர்மரும் அவர் கூட இருந்த நாய் மட்டுமே மேருமலையை சென்றடைறாங்க. மலை உச்சியில இந்திரன் விமானத்துல நிக்கிறாரு. உடனே நாய் ஓடி போய் விமானத்துல ஏறிடுது. அடுத்து தர்மர் ஏற போகும்போது இந்திரன் தடுக்கிறாரு. இந்த விமானத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லி தர்மர் இந்த நாயை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி விலகி நிக்கிறாரு. இந்திரனும் கேட்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது சொர்க்கத்துக்காக தானே, அதை ஏன் நாய்க்காக விட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. என்னையே நம்பி வந்ததால எப்படி என்னால கைவிட முடியும், எங்கள்ல ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னா அது இந்த நாயாகவே இருக்கட்டும்னு சொல்லி தர்மர் சொல்றாரு. அந்த நாய் யம தர்மரா மாதிரி, நான் தான் உங்களை சோதிக்கிறதுக்காக ஆரம்பத்துல இருந்து கூட வந்ததா சொல்லி தர்மரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தர்மர் சொர்க்கத்துக்கு போன உடனே அங்க கௌரவர்கள் 100 பேரும் சகுனியும் இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்த உடனே தர்மருக்கு கோவம் எவ்வளவோ பாவம் பண்ண இவங்க எப்படி இங்க இருக்கிறதா இந்திரன் கிட்ட கேட்கிறாரு. மகாபாரத போர்ல மரணிக்கிற ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவங்க எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கிறதா இந்திரன் சொல்றாரு. சொர்க்கத்துல தன் சகோதரர்களும் திரௌபதியும் இல்லாததை பாக்குறாரு. உடனே இந்திரன் கிட்ட அவங்க எங்கன்னு கேட்கிறாரு. செஞ்ச பாவத்துக்காக நரகத்துல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறதாவும், தண்டனை காலம் முடிஞ்சது சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்னு இந்திரன் சொல்றாரு. நரகத்துக்கு போறாரு. ஏன்னா பூலோகத்துல முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கையோட கோபத்தை சுமந்துட்டு சொர்க்கத்துக்கு வந்த பாவத்துக்காக அவரும் நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறார்.